போறோம்னு சொன்னா HTML உடைய செகண்ட் ப்ராஜெக்ட். அதாவது 10 days நம்ம HTML முடிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அதுல இன்னைக்கு டே 9 செகண்ட் ப்ராஜெக்ட். இந்த செகண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம்னு சொன்னா இந்த பேஜை நம்ம கொண்டு வர போறோம். அதாவது ஒரு ஹெட்டிங் டேக், அதுக்கு பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் மாத்திருக்கோம். இந்த ரீட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணா எனக்கு இன்னொரு பேராகிராஃப் ஓப்பன் ஆகணும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணா அந்த பேராகிராஃப் போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு ஃபார்ம் டேக், யூசர் நேம், தென் பாஸ்வேர்ட், தென் ஒரு பட்டன். இந்த மாதிரி ஒரு வெப் பேஜை நாம எப்படி உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். எனவே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ போறேன், கோஎடிட்டருக்கு போயிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்ன ஃபைல் பேர் அப்படின்னா project2.html. இன்னைக்கு டே 9, அதனால டே 9ல ப்ராஜெக்ட் 2 பார்க்க போறோம். எனக்கு பேசிக் சிண்டெக்ஸ் வேணும், HTML உடைய பேசிக் சிண்டெக்ஸ் வேணும். அப்படினால ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி 1 பட்டனை கிளிக் பண்றேன், கண்ட்ரோல் S அழுத்தி என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டில்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு ஏதோ டைட்டில் கொடுத்துக்கிறோம். நான் project2.com அப்படின்னு வைக்கிறேன், கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜ் ரன் பண்ணும் அப்படினால இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ணிருக்கேன்னு பார்க்க போறேன். டெஸ்க்டாப்புக்குள்ள HTML 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் நான் project2 அப்படின்ற ஃபைல் இப்போ நான் சேவ் பண்ணிருக்கேன். டபுள் கிளிக் பண்றேன், எனக்கு ப்ராஜெக்ட் ஓபன் ஆயிருச்சு, project2.com அப்படின்னு. நாம இந்த மாதிரி ஒரு வெப் பேஜை நாம இங்க கொண்டு வர போறோம். அது எப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ கோஎடிட்டர் போய்க்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு, நல்லா பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் பாருங்களேன், அக்வா கலர் இருக்கு. அப்போ பேஜ் ஃபுல்லாவே அது இருக்கு. கீழே பாருங்க, கீழே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கீழே வரைக்குமே உங்களுக்கு அக்வா கலர் இருக்கு. அப்ப பேஜ் ஃபுல்லாவே அக்வா கலர் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பேஜ் ஃபுல்லாவே ஒரே கலர் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா பாடியை கால் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இப்ப என்ன பண்றோம், டைட்டில்ல போயிட்டு என்டர் தட்டுறேன். நான் CSS தான் யூஸ் பண்ண போறேன். கலரு, பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட், அலைன், இது எல்லாம் என்ன பண்ண போறோம், CSS எல்லாம் பண்ண போறோம். ஆல்ரெடி டே 7ல CSS பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணுவேன், ஸ்டைல் ஓபன் பண்ணி ஸ்டைல க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாடியை கால் பண்றேன். பாடியை கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் அக்வா அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தட்டிக்கிறேன், கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இப்ப நான் பேஜ்ல போய் வியூ பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அக்வா வந்துருச்சு. சேம் இதே போல. இப்ப அடுத்து என்ன இருக்கு, ஒரு ஹெட்டிங் டேக், அதுல project 2 இருக்கு, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன்ல இருக்கு, டெக்ஸ்ட் கலர் ஒயிட்ல இருக்கு. டிஃபால்ட்டா என்ன கலர் இருக்கும், டெக்ஸ்ட் கலர் பிளாக்ல தான் இருக்கும். நம்ம வேணும்னா ரெட் கலராவோ, கிரீன் கலராவோ, ஆரஞ்சு கலராவோ, எல்லோ கலராவோ நம்ம கலர் மாத்திக்கலாம். டிஃபால்ட் கலர் ஏற்கனவே இருக்கிற கலர் பிளாக்ல தான் இருக்கும். இப்ப என்ன பண்றேன், நான் என்னோட கோஎடிட்டர் போய்க்கிறேன், பாடிக்குள்ள போயிட்டு இப்பதான் பாடிக்குள்ள போறோம். போயிட்டு நான் ஒரு H1 டேகை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அது என்ன பண்ண போறோம், project2 அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். நான் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். project 2 வந்துருச்சா, அழகா வந்துருச்சு. இப்ப எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா மாறணும், கிரீனா மாறணும். தென் கலர் எனக்கு ஒயிட்டா இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டரா இருக்கணும். அந்த 3 விஷயம் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் கலர் கிரீனா இருக்கணும், டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்ல இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல இருக்கணும். மாதிரி நான் கோஎடிட்டர் போய்க்கிறேன், ஸ்டைல்குள்ள CSS ஃபைல்குள்ள ஸ்டைல்குள்ள போய்க்கிறேன். போய்கிட்டு H1 நான் கால் பண்றேன். H1 நான் கால் பண்ணிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இப்போ என்னோட பேஜ்ல போய் நான் வியூ பண்ணி பாக்குறேன். பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் வந்துருச்சு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல வந்துச்சு. ஆனா இன்னொன்னு பண்ணணும், என்ன பண்ணணும், டெக்ஸ்டோட கலர் எனக்கு ஒயிட்ல மாத்தணும். இப்ப பிளாக்ல இருக்கா இல்லையா, இங்க பாருங்க ஒயிட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், வெறும் கலர் அப்படின்னு அடிச்சோம் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாறும். நல்லா கவனிங்க, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு டெக்ஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் மாறும். அதே போல வெறும் கலர் கொடுத்தா எனக்கு டெக்ஸ்டோட கலர் மாறும். வெறும் கலர் கொடுத்து நான் என்ன பண்றேன், ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன், கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். மறுபடியும் என் பேஜ்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு கலர் மாறிடுச்சு. இவ்வளவுதாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரீட் மோர், இது புது ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணா எனக்கு அந்த பேராகிராஃப் வரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணா அது போயிடும். நம்ம வாட்ஸ்அப்லாம் பார்த்துருவோம், ஒரு பெரிய மெசேஜ் அப்படின்னா ஒரு 100 லைன் 200 லைன் பெரிய மெசேஜ் அப்படின்னா ஒரு 50 லைன் 60 லைன் காட்டிட்டு மீதி ரீட் மோர் இருக்கும். வேணும்னா அதை கிளிக் பண்ணா மறுபடியும் என்ன ஆகும், டீடைல் பெருசாகும். அது இப்போ என்ன சொல்லுவாங்க, டீடைலா காட்டுறது, டீடைல். அப்ப என்ன பண்ண போறோம், இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. நான் மறுபடியும் அதை வச்சே கோடிங் கத்துக்கலாம். மறுபடியும் போறேன், பாடிக்குள்ள போய் நான் ஒரு டீடைல் கொண்டு வர போறேன். அதனால
டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டீடைல்குள்ள சம்மரி அப்படின்னு கொண்டு போறேன். என்னங்க சம்மரி புதுசா ஒன்று கொண்டு டீடைல்ஸ் ஓகே. சம்மரினா என்ன? நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன்னா ரீட் மோர் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி அந்த டைட்டில் எங்க கொடுக்கணும்? இந்த சம்மரிக்குள்ள தான் கொடுக்க போறோம். சம்மரி அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன்? ரீட் மோர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த சம்மரிக்குள்ள க்ளோஸ் பண்ணதுல என்டர் தட்டிட்டு இந்த இடத்த ஒரு பேராகிராஃபாக ஓபன் பண்றேன். புரியும் நினைக்கிறேன். ஒண்ணும் பண்ணல, டீடைல் அப்படின்ற ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். டீடைல் கொடுக்க போறோம்னு சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள சம்மரி அப்படின்ற ஒரு டேக் கூப்பிடுறேன். சம்மரி எதுக்காக? அந்த டைட்டில் கொடுக்குற ரீட் மோர் அப்படின்னு டைட்டில் கொடுக்கறதுக்காக சம்மரியை கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேராகிராஃப் தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக பேராகிராஃப் டேக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப லோரம் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பேராகிராஃப் நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் லோரம் ஒரு 3 பேராகிராஃப் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இப்போ கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு என் பேஜ்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, ரீட் மோர் அப்படின்னு ஆப்ஷன் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணா எனக்கு பேராகிராஃப் வருது. அப்போ நாம ஒர்க் ஆகுது. இப்ப பாருங்க, இதுல ரீட் மோர் பட்டன் பாருங்க, எனக்கு ரெட் கலர்ல இருக்கு. அப்படிதானே இல்லையா? எனக்கு ரெட் கலர் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? சம்மரியே கால் பண்றோம். இந்த ரீட் மோர் எங்க இருக்கு? இந்த சம்மரிக்குள்ள இருக்கு. அப்போ நான் மறுபடியும் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போய்க்கிறேன். ஸ்டைலுக்குள்ள போயிட்டு நான் சம்மரி அப்படின்னு கால் பண்றேன். கால் பண்ணிட்டு வெறும் கலர் அப்படின்னு கிளிக் பண்ண என்ன மாறும்? எனக்கு டெக்ஸ்டோட கலர் மாறும். இப்ப வெறும் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். செமிகோலன் போடுறேன். புரியும் நம்புறேன். மறுபடியும் போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, எனக்கு ரெட் கலர்ல மாறிடுச்சு. இப்ப பாருங்க, இதோட சைஸ் டிஃபரன்ஸ் பாருங்க, பெருசா இருக்கு. சைஸ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரீட் மோர் கலர் பெருசா இருக்கு. அப்ப சைஸ மாத்த போறோம். அப்போ ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ண போறோம்? ஃபாண்டோடைய சைஸ் மாத்த போறோம். எவ்வளவு அப்படின்னா ஒரு 20 பிக்சல் வைக்கிறேன். வச்சு பாக்குறோம். சேவ் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? எனக்கு ஃபாண்டோட சைஸ் மாறி தெரியுதா? இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா ஒரு 30 பிக்சல் வைக்கிறேன் பாருங்களேன். ஒரு 30 பிக்சல் வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு 30 பிக்சல் சேம் அதே மாதிரி வந்துருச்சு. எனக்கு ஒரு 30 பிக்சல். இப்ப அதை கிளிக் பண்ணா எனக்கு பேராகிராஃப் டேக் வருது. இங்க என்ன பண்றேன்? கிளிக் பண்ணா எனக்கு பேராகிராஃப் டேக் வருது. ஆனா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னவா இருக்கு? பிளாக்ல இருக்கு. டெக்ஸ்டோட கலர் ஒயிட்ல இருக்கு. அதே போல எல்லா டெக்ஸ்டும் சென்டர்ல அலைனா இருக்கு. சென்டர்ல அலைனா இருக்கு. இப்ப இதை கொண்டு போறோம். பேராகிராஃப் டேக ஸ்டைல்ல கால் பண்ணிக்கிறேன். பி டேக் அப்படின்னு பேராகிராஃப் டேக் கால் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன பண்ண போறேன்? பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்ல இருக்கணும். வெறும் கலர் கொடுத்தா டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? வெறும் கலர். அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? எனக்கு ஒயிட்ல இருக்கணும். அலைன் எப்ப இருக்கணும்? சென்டர்ல இருக்கணும். அப்ப டெக்ஸ்ட் பேராகிராஃப் உடைய டெக்ஸ்ட் அலைன் சென்டர். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க. அப்படியே போய் என் பேஜ ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணி கிளிக் பண்றேன். பாருங்க, அழகா எனக்கு மாறிடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்ல மாறிடுச்சு. அதே போல டெக்ஸ்டோட கலர் எனக்கு ஒயிட்ல மாறிடுச்சு. இது ஒரு விஷயம் இருக்கு. ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்களா? சின்னதா இருக்கு. இங்க பாருங்க, பெருசா இருக்கு. அப்ப ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அதே பேராகிராஃப் டேக் போய்க்கிறேன். எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப நான் போய் என்னோட பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன ஆயிடுச்சு? ஃபாண்ட் சைஸ் எனக்கு பெருசாயிருச்சு. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப மறுபடியும் போறேன். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு. அடுத்து ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு. இந்த ஹெட்டிங் டேக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உருவாக்க போறேன். இந்த ஹெட்டிங் டேக் முதல்ல என்ன பண்ண போறோம்? போயிட்டு இந்த பேராகிராஃப் இந்த டீடைல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன போறோம்? ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ண போறேன். H2ல பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். H2ல என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்? அதுல ப்ராஜெக்ட் டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மறுபடியும் போயிட்டு என்ன பண்றேன்? ப்ராஜெக்ட் டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப என் பேஜ்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். வந்துருச்சா? ப்ராஜெக்ட் டு எக்ஸ்பிளனேஷன். அந்த பேராக போயிடுச்சு. அது ரீட் மோரை கிளிக் பண்ணா தான் எனக்கு வரும். கிளிக் பண்ணா வரும், மறுபடி கிளிக் பண்ணா போயிடும். கிளிக் பண்ணா வரும், மறுபடி கிளிக் பண்ணா போயிடும். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் டு எக்ஸ்பிளனேஷன் வந்துருச்சு. வந்த பிறகு என்ன பண்ணணும்? அடுத்தத சாரி ஓகே, மறுபடியும் அந்த பேஜ் போயிடுச்சா?
இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பண்ணல, பயப்படணும். மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றேன், இப்போ இந்த பேஜ் பார்த்தா நம்ம பண்ண போறோம். இப்படிதானே, அப்போ இதை ரெண்டாவது வச்சுக்கோ, அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. இப்போ இதை பாருங்க, கிளிக் பண்ணா தான் எனக்கு வரும். மறுபடி கிளிக் பண்ணா மறுபடி உள்ள போயிடும். அதே போலதான், கிளிக் பண்ணா எனக்கு வருது, மறுபடி கிளிக் பண்ணா உள்ள போயிருது. சேம் பண்ணியாச்சு. இப்போ இதுல பாருங்க, ஒரு பேரட் ட்ராக் கொண்டு வர போறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன பண்ண போறோம், பிளாக்ல இருந்து வைக்க போறோம். கலர் வந்து ஒயிட்னு ஆக்க போறோம். இப்போ என்ன பண்ண போறேன், மறுபடியும் போயிட்டு அதே பேராகிராஃபை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்க போறேன். கண்ட்ரோல் சி எழுது, டைம் குறையும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இந்த இதுக்கு கீழே வந்துட்டு H1 H2 டேக் கீழே வந்துட்டு கண்ட்ரோல் வி எழுத்தி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுத்தி சேவ் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா வந்துருச்சு. எனக்கு அழகா வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபைனலி இங்க பாருங்க, எனக்கு வந்துருச்சு. ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, சென்ட்ரா இங்க கேப் வந்திருக்கு, இங்கேயும் கேப் வந்திருக்கு, ஆனா இங்க எங்கேயும் கேப் வரலையே அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, நான் இங்க பிரேக் டேக் யூஸ் பண்ணணும். இங்க ஒவ்வொரு இடத்துலயும் இங்க நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பிஆர் என்று தட்டுறேன், இங்கேயும் பிஆர் என்று தட்டுறேன், இங்க ஒரு பிஆர் என்று தட்டுறேன், இங்க ஒரு பிஆர். நெக்ஸ்ட் லைன் போறதுக்காக, ஏன்னா நேரா ஒரே லைன்ல இருக்கிறனாலதான் சென்டர் உங்க அலைன் ஆகுது தெரியல. உங்களை சைஸ் சின்னதாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அலைன் ஆகுது தெரியும். பிஆர் இங்கேயும் என்ன பண்றேன், பிஆர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். எஸ் அழுத்திக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த ரீட் மோரை கிளிக் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு சண்டை கேப் வந்துருச்சா, இங்கேயும் கேப் வந்துருச்சா. காரணம் என்ன, நமக்கு லைன் ரொம்ப பெருசா இருந்தனால நம்ம சென்டர் அலைன் ஆகல. கேப் கரெக்டா கொடுக்கும் போது நமக்கு அலைன் ஆகும். சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே பேராகிராஃபை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதே பேராகிராஃபை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி அழுத்திக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த பேராகிராஃபை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பேக் ஸ்பேஸ் அழுத்தி கண்ட்ரோல் வி அழுத்தி அந்த காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். மறுபடியும் என்னோட குரோம் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாருங்க, நமக்கு கேப் வந்திருக்கா, இந்த பேஜ்ல கேப் வந்திருக்கு பாருங்க. இங்க சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், இங்க பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க கேப் வந்திருக்கு, கேப் வந்திருக்கா. அதே போல இங்க கேப் வந்திருக்கா, இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கேப் வந்திருக்கு, இங்கேயும் கேப் வந்திருக்கு. இங்க பெரிய பேராகிராஃப், அங்க சின்ன பேராகிராஃப், அதெல்லாம் நோ இஷ்யூ. ரீட் மோரை கிளிக் பண்றேன், எனக்கு அழகா வந்துட்டு போகுது. ஃபைனலி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம், அது ஒரு ஃபார்ம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம்ன்ற ஒரு டேக் கால் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் கால் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளதான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லேபிள் கிரியேட் பண்றேன். அந்த லேபிள் என்ன பண்ண போறோம், யூசர் நேம் அப்படின்னு கொடுக்க போறேன். யூசர் நேம் ஸ்பேஸ் வரக்கூடாது, யூசர் நேம். தென் என்ன பண்ண போறேன், ஒரு பாக்ஸ் எனக்கு வரணும், இன்புட் பாக்ஸ். அப்ப என்ன பண்ண போறேன், இன்புட் டைப் என்ன கொடுக்க போறோம், டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். ஏன்னா அது யூசர் நேம் தான், நமக்கு வியூ ஆனா பிரச்சனை கிடையாது. அதனால டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிட்டு என் பேஜ்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பாருங்க, அழகா எனக்கு யூசர் நேம் வந்துருச்சு, அந்த இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. தென் எனக்கு என்ன வரணும், பாஸ்வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும், இன்னொரு இன்புட் பாக்ஸ் வரணும். அப்போ லேபிள் மாதிரி கூப்பிடுறேன், லேபிள் கேப்ஸ்ல கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் பாக்ஸ் ஒன்று கூப்பிடுறேன், இன்புட் டைப் என்ன கொடுக்கணுங்க, டைப் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். ஏன் நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க கூடாதுன்னா, நம்ம பாஸ்வேர்டு போடும்போது நமக்கு என்ன ஆகணும், புள்ளி புள்ளியா வரணும். நம்ம டெக்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது எல்லாரும் பார்க்கலாம், நம்ம பாஸ்வேர்டு யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து இன்புட் பாக்ஸ் இது நேரா வந்துச்சு பாருங்க. இங்க ஒரு உடையணும், அடுத்து நெக்ஸ்ட் லைன் போகணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும், சிம்பிள் தான். என்ன பண்ணும், பிரேக் டேக் போடணும். பிஆர் டேக் போட்டு பிரேக் டேக் போட்டு கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. ஆனா இதுக்கு ஒரு சின்ன கேப் வரணுமா இல்லையா, இப்போ ஒட்டி இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ரெண்டுக்கு மத்தியில போயிட்டு இன்னொரு பிரேக் டேக் போடுறேன். அப்ப என்ன, ஒரு லைன் எம்டி ஆகும். ரெண்டு பிரேக் டேக் போடுறேன், 2 லைன் எம்டி ஆகும். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். சிம்பிளுங்க, அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன போறேன், பட்டன் எனக்கு வரணும். பட்டனுக்கு என்ன பண்றேன், அதே ஃபார்ம் டேக்குள்ளே போய்க்கிறேன். இன்னொரு பட்டன் போட போறேன். பட்டன் டேக்னா பட்டன் கூப்பிட போறோம். பட்டன் பேர் என்ன வைக்கலாம், லாகின் அப்படின்னு வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன்.
எஸ் எழுதிக்கிட்டு இப்ப மறுபடியும் போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க எனக்கு மேல வந்துருச்சு. அப்ப கீழே வர என்ன பண்ணும்? நீங்களே சொல்லலாம். பிரேக் டேக் போடணும். இந்த பாஸ்வேர்ட் பக்கத்துல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரேக் டேக் போடுறேன். போயிட்டு ப்ரெஸ் பண்றேன். எனக்கு பட்டன் கீழே வந்துருச்சு. ரொம்ப ஒட்டி இருக்கு. அப்ப இன்னொரு பிரேக் டேக் கீழே போட்டா அப்ப என்ன ஆகும்? ஒரு கேப் வரும். அப்ப பிரேக் டேக் மறுபடியும் போடுறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு கேப் வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க, இது எல்லாமே சென்டர் ஆயிருக்கு. என்னங்க? இது எல்லாமே சென்டர் ஆயிருக்கு. அப்ப சென்டருக்கு அலைன், டெக்ஸ்ட் அலைன், சென்டர் எது கொடுக்கணும்? இது எல்லாமே நல்லா பாருங்க. இது முக்கியமான விஷயம். இது எல்லா விஷயமும் எங்கெங்க இருக்கு? ஃபார்முலா டேக்குள்ள தான் இருக்கு. அப்ப ஃபார்மை நான் கால் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா அது மொத்தம் என்ன ஆயிரும்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிரும். அது மறுபடியும் என்ன பண்றேன்? சிஎஸ்எஸ் கொடுக்க போறேன். ஸ்டைல் க்ளோஸ் பண்றதுக்குள்ள மேல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்மை கால் பண்றேன். ஃபார்ம் கால் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். எஸ் எழுதிக்கிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா பாருங்க சென்டர் ஆயிடுச்சு. பாருங்க பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னங்க இருக்கு? ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்ல இருக்கு. இங்க பாருங்க இது அக்வாலியா இருக்கு, டிஃபால்ட்டா இருக்கு. அப்போ ஃபார்முக்கு என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்ட் கலர் நான் ஒயிட்னு கொடுக்கலாம். அப்போ ஃபார்முக்குள்ள போய்க்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க இப்பதான் மெயினான விஷயம் பேடிங் பார்க்க போறோம். மார்ஜின் அப்படின்னா இங்க இருந்து விலகி வருதுன்னு நான் பார்த்திருக்கோம். லெஃப்ட்ல இருந்து விலகி வருது, ரைட்ல இருந்து விலகி வருது, மேல இருந்து விலகி வருது, கீழ இருந்து விலகி போறது மார்ஜின் பார்த்திருக்கோம். பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நான் மார்ஜின் பேடிங் தான் கூப்பிடணும். இப்ப நான் என்ன பண்றேன்? அதே ஃபார்முக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங்கே கால் பண்றேன். பேடிங் அப்படின்னு கால் பண்ணிட்டு ஒரு 200 பிக்சல்னு கொடுக்குறேங்க. உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. பாருங்க தெரியுதாங்க? இங்க மேல இருந்து 200 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல், ரைட்ல இருந்து 200 பிக்சல், கீழ இருந்து ஒரு 200 பிக்சல். பாக்ஸ் விரிஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க பேடிங்கோட விஷயமே அவ்வளவுதான். இப்ப பாருங்க உங்களுக்கு சிம்பிளா இன்னொன்னு புரிய பாருங்க. பட்டன் இருக்காங்க. பட்டன்ல இதுதான் பாக்ஸ். அப்ப இது எனக்கு பெருசாகணும் அப்படின்னா இங்க எனக்கு பேடிங் கூப்பிட்டா போதுமா? நல்லா யோசிச்சுடுங்க. பேடிங் கூப்பிட்டா எனக்கு மேல கொஞ்சம் பெருசாகும், ரைட்ல லெஃப்ட்ல அதே மாதிரி பாட்டம் எல்லாமே எனக்கு பெருசாகும். அப்ப பட்டனை நான் கால் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பட்டன் அப்படின்னு கால் பண்றேன். பட்டன் சிஎஸ்எஸ் உள்ள போயிட்டு பட்டன் கால் பண்ணி எனக்கு பேடிங் எனக்கு வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு வச்சு கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். எஸ் அழுத்திட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க பாத்தீங்களா? மேல இருந்து ஒரு 40 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 40 பிக்சல், ரைட்ல இருந்து 40 பிக்சல், கீழே பாட்டம் இருந்து 40 பிக்சல். இதுதாங்க பேடிங். ஒரு பாக்ஸுக்குள்ள நடக்கிறதா பேடிங். இப்ப சைஸ் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னால ஒரு 20 வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு ஒரு பட்டன் கிடைச்சிருச்சுங்க. எனக்கு ஒரு பட்டன் கிடைச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக்கலாம். ஒரு 15ன்னு வச்சுக்கிறேன். 15 பிக்சல். ஒரு 15 பிக்சல் வச்சு கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு சேவ் பண்றேன். பட்டன் அழகா கிடைச்சிருச்சுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இவ்வளவுதான் நமக்கு விஷயம். எனவே இப்பேற்பட்ட யூஸ்ஃபுல்லான சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.